ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்க நம்புகிறேன். நான் தான் மிஸ்டர் ஃப்ளை அவுட். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மோட்டோ விலாக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஒரு மோட்டோ விலாக் செட்டப் தான் செட் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டோம். ஸோ அதை ஓரளவுக்கு செட் பண்ணியிருக்கேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, செட் பண்ணியிருக்கேன். பட் எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரில. நிறைய பிரச்சனைக்கு பிறப்பு தான் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு செட்டப் அப்படின்றது பண்ணியிருக்கேன். ப்ராப்பர் அப்படின்னா ஒரு 50% 60% இருக்கும். இப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு தெரில. இது எப்படி இருக்குது, ஓகேவா? இந்த 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 மோட்டோ விலாக் செட்டப் ஓகேவா, கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் ஒரு ப்ராப்பரான மோட்டோ விலாக் செட்டப்பு. இதுக்கு முன்னால் அந்தளவுக்கு எதுவுமே ப்ராப்பராக இல்லை. இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி எவ்வளோ பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துருந்தேன். அது அவ்வளோவோ ப்ராப்பராக கிடையாது. அதனால தான் சரி ஓகே, கொஞ்சம் செலவானாலும் பரவாயில்ல, நம்ம ஒரு ப்ராப்பரான மோட்டோ விலாக் செட்டப்புன்றது செட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதை தான் செட் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும். இந்த ஆங்கிள்லாம் ஓகேவா பாருங்கள். அப்புறம் கேமரா செட்டிங்ஸ் கொஞ்சம் மாற்றிருக்கேன். அப்புறம் வாய்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா சில மைக்கெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் இப்போ மாற்றி செட் பண்ணியிருக்கேன். அது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா அப்படின்றது நீங்கள் தான் சொல்லணும். வாய்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரில. என்னெல்லாம் நம்ம மோட்டோ விலாகிங்கில் செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ தான் ரீசெண்டாக நான் பெங்களூரில் G2 மீடியா அப்படின்ற ஒரு ஷாப், G2 ஆக்சசரிஸில் சிலது அவங்க ஆஃபரில் போட்டிருந்தாங்க. நான் அவங்கள காண்டாக்ட் பண்ணியிருந்தேன், அவங்கக்கிட்ட பேசியிருந்தேன். அவங்களுமே சில ஆஃபர்ஸு சொன்னாங்க. அண்ட் பெஸ்ட் ஆஃபர்ஸுமே நம்மளுக்கு கொடுத்தாங்க. கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டோம். அவங்க ஓரளவுக்கு பெஸ்ட் ஆஃபர்ஸில் கொடுத்தாங்க. அதுக்காக தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அதோட ஃபோட்டோஸ் நான் ஆட் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் அன்பாக்ஸ் பண்ணல, டைரெக்டாக வந்தோடனே செக் பண்ணி பார்த்தேன் எல்லாமே கரெக்டாக வந்திருக்கா அப்படின்ட்டு. கரெக்டாக தான் வந்திருக்கு. அதில் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. அவங்க ப்ராப்பராக பேக் பண்ணி ப்ராப்பராக அனுப்பிச்சிருந்தாங்க. அண்டு அவங்களுடைய சர்வீஸுமே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். நான் சைடில் அந்த ஃபோட்டோலாம் ஆட் பண்ணியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. நல்லா இருந்துச்சுங்க. அண்டு ப்ராடக்ட்டுமே சூப்பர் தான். இப்போ அந்த ப்ராடக்ட்ஸை வச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் மோட்டோ விலாக் செட் பண்ணியிருந்தேன். என்னென்னலாம் செட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் போக போக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மோட்டோ விலாக் செட்டப் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான கோல்டுங்க. அதனால தான் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது. நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா மூக்கு ஏற வலிச்சிட்டே இருப்பேன். அது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். என்ன ஆச்சுன்னா அப்படியே ஒரு மாதிரி எரியுதுங்க, நெஞ்சு ஃபுல்லாக கோல்டு அந்த மாதிரி இருக்குது. சளியுமே வந்துகிட்டே இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்னென்னலாம் செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்குன்னு பார்த்தீங்கன்னா மோனோவில் தான் மைக் வாங்கியிருந்தேன். எனக்கு ஒரு பிரதர் எனக்கு சஜஸ்ட் பண்ணார். அவரும் ஒரு மோட்டோ விலாகர் தான், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் ஃப்ளாஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் எனக்கு சஜஸ்ட் பண்ணார். எல்லா ப்ராடக்ட் லிங்க்குமே அவர் அனுப்பிச்சார். அந்த ரெஃபரன்ஸ் வச்சு தான் நான் பார்த்தீங்க அப்படின்னா G2 ஆக்சசரிஸ் கிட்ட ஆஃபர் ப்ரைஸில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டு அந்த ஆக்சசரிஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். என்னென்னலாம் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலாஞ்சி கேஸ் வாங்கினேன். உலாஞ்சி கேஸ் எதுக்கு அப்படின்னா, நம்ம மைக் செட்டப்புக்கும் அண்டு கேமரா செட்டப்புக்கும் கரெக்டாக ஃபிட் ஆகும். நம்ம எல்லாமே அந்த செட்டப்லேயே செட் ஆகிடும். அந்த மைக் செட்டப் எல்லாம் ஃபுல்லாகவே அந்த உலாஞ்சி கேஸ்லேயே மைக் அடாப்டரு அண்டு கேமரா அண்டு மைக்கை இன்ஜெக்ட் பண்ணக்கூடிய ஸ்பேஸு, பேட்ரி சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
எல்லாமே வந்து அதுலேயே வந்து நம்மளுக்கு ஆக்சசபிலிட்டி இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேஸ் தான் அது. மோட்டோ விலாகிங்க்கே வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகும் அந்த மாதிரி கேஸ் அது வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னாச்சு, செக்கிங் பண்ணுறாங்க போல். அந்த உலாஞ்சி கேஸ் வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகுங்க. அந்த உலாஞ்சி கேஸு அவங்கக்கிட்டே வாங்கியிருந்தேன். அப்புறம் அவர் வந்து எனக்கு எல்லாமே சஜஸ்ட் பண்ணார். இது கரெக்டாக இருக்கும் ப்ரோ, இது கரெக்டாக இருக்கும் ப்ரோ. நான் அவர்கிட்ட தான் கேட்டிருந்தேன். அவர் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணார். அவருமே vlogging எல்லாம் சூப்பராக பண்ணுவார். அவரும் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். அவரும் வந்து நல்லா பேசுகிறாரு. அந்த மாதிரிலாம் நம்மளும் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை. அவரையும் நம்ம கொஞ்சம் கூடிய சீக்கிரம் மீட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். நான் ஒரு நாள் அவரையும் மீட் பண்ணணும். அவர் கூட ஒரு ரைடு பண்ணலாமான்னு பிளானில் இருக்கேன். பார்க்கலாம். ஓகே ஆயிடுச்சுன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும். வாய்ஸ் எல்லாம் எப்படி கேட்குதுன்னு சொல்லிட்டு தெரில. வின் வாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரில. நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். ஆக்சுவலாக நான் வந்து இந்த மோனோ மைக்கில் வந்து ஒரு அந்த மைக் அடாப்டர் கொடுத்துருந்தாங்க. அது வந்து போட்டு பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு. பட் அது வந்து நம்ம ஸ்பீடிங் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பிச் சவுண்டு வருதுங்க வாய்ஸில். பிச் அந்த பிச் சவுண்டுன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த சவுண்டு வருது. ஆக்சுவலாக கோப்ரோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சார்ஜர் கம்மியாக இருக்குது. நான் முடிஞ்ச வரையும் எல்லாத்தையுமே உங்களுக்கு கவர் பண்ணி ஆகணும். எப்படி இருக்குது பார்த்து சொல்லுங்கள். vlogging செட்டப்பு அண்ட் ஆடியோ வீடியோ கிளாரிட்டி எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அப்படியே நான் பேசுகிறதும் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஓகேவா, இல்லை இதேமாரி பேசலாமா, இல்லை வேறு டாபிக் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னா பண்ணலாம். நான் வந்து இந்த பாயிண்ட்டை தாண்டி கொஞ்சம் ஸ்பீடிங் பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பீடிங் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த பிச்சு சவுண்டு வருதான்னு கேட்கலாம். டிக்குன்னு, அதாவது கிச்சுன்னு சவுண்டு வரும். அந்த சவுண்டு வருதான்னு பார்க்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உலாஞ்சி கேஸு, அப்புறம் வந்து கோப்ரோ, அப்புறம் மைக் அடாப்டரு, அப்புறம் மைக் அடாப்டர். அதாவது கோப்ரோலேருந்து ஒரு அடாப்டரு, அந்த அடாப்டர்லேருந்து மைக்குக்கு இன்னொரு அடாப்டர் வரும். ரோடு நம்ம வந்து இந்த ரோட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படி கேட்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். 62ல் போகிறேன், கரெக்டாக 75. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா காற்று அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரில. ஓகேவாக பார்த்து சொல்லுங்கள். ரோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் ரோடு தான். ஆனால் அதிகமாக வெஹிக்கிள்ஸ் வராது. சம்டைம்ஸ் லாரி அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். அந்தமாரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். மற்றபடி இந்த ரோட்டில் வந்து சூப்பராக போகலாம். இந்த ரோடுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. $82 ஓகேவா பாருங்கள். வாய்ஸ் நல்லா கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே செட் பண்ணியிருக்கோம். விண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். அப்புறம் எனக்கு வந்து இந்த ரோடு வந்து ரொம்ப பிடிக்குங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாருங்கள், அப்படியே வந்து செடி அப்படியே கவர் ஆகிருக்கும். நல்லா இருக்கா, செம்மையாக இருக்கும். செம்மையாக குளிருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில்லுன்னு இப்போ ஏசியில் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும் இந்த இடம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ரோடு மட்டும். நான் கோப்ரோவில் வந்து என்னென்னலாம் செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னல் பேட்ரி ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். அதாவது கோப்ரோக்கு ஒரு எக்ஸ்டர்னல் பேட்ரி. அப்புறம் வந்து அந்த பேட்ரி என்கிட்ட தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம்,
இதோ இதுதாங்க கோப்ரோக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னல் பேட்ரி ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். இப்போ அதில் தான் வந்து சார்ஜ் போட்டு இதை வந்து நான் கோப்ரோவில் போட்டு வ்ளாக் பண்ணுறேன். இது ஆர்டர் போட்டிருந்தேன். அப்புறம் வந்து உலாஞ்சி கேஸு வந்து டப்பா இல்லை, இது இங்கே மவுண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் உங்களுக்கு கேமராலாம் தெரியுதோ தெரிஞ்சால் சொல்லுங்கள். அதுதான் வந்து உலாஞ்சி கேஸு. அப்புறம் வந்து மைக் அடாப்டர் வந்து இதுக்கு முன்னாலே வந்து ஆர்டர் போட்டேன். அது வந்து ஒவ்வொரு பொருளுமே வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து தான் ஆர்டர் போட்டு ஒவ்வொன்றா தான் வாங்கணும். ஒவ்வொன்றா வாங்கிட்டு அப்புறம் தான் வந்து ப்ராப்பரான ஒரு வ்ளாக் செட்டப்பே வந்து செட் பண்ணோம். எனக்கு இந்த பிளேஸ் வந்து ரொம்ப பிடிக்குங்க. பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல. ஃபுல்லாக தைலஞ்செடி, ஆனால் காலியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஃபோட்டோ ஷூட்டுக்கெல்லாம் வந்து இந்த பிளேஸ் வந்து சூப்பராக இருக்குங்க. எங்கே பேசிகிட்டு இருந்தேன்? ஒரு எக்ஸ்டர்னல் பேட்ரி, அப்புறம் வந்து உலாஞ்சி கேஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மைக் அடாப்டரு, அப்புறம் வந்து இந்த மைக்குக்கும் அடாப்டருக்கும் ஒரு அடாப்டர் ஒன்று வாங்கியிருந்தேன். அது என்ன அடாப்டர் ஒன்று பார்த்திங்கன்னா, இருங்க காட்டுறேன். கொஞ்சம் தூரம் போகலாம். இந்த ஊரை தாண்டிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஏன்னா நிறைய ஸ்பீட் பிரேக் இருக்கும். பாக்கெட்டில் தான் இருக்கேன் அது பாக்ஸு, நான் அது உங்களுக்கு காட்டுறேன். நம்ம பைக்கு வந்து சர்வீஸ் விடணுங்க. சர்வீஸ் இண்டிகேட்டர் காட்டுது. ஆக்சுவலாக வந்து 4600 தான் நம்ம வந்து சர்வீஸே நம்மளுக்கு காட்டணும் அந்த இண்டிகேட்ரு. ஆனால் பிஃபோரு வந்து நம்மளுக்கு காட்டுது 4229 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சர்வீஸ் இண்டிகேட்டர் காட்டுது. அது எதனால் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் சர்வீஸ் பண்ணிவிட்டு 1000 கிலோமீட்டர் போகிறோம், அதுக்குள்ளேயே வந்து சர்வீஸ் காட்டுச்சு. நம்ம ஒன் டைம் போய் சர்வீஸ் சென்டரில் போயிட்டு ரீசெட் பண்ணிவிட்டு வந்தோம். இப்போயும் அதேமாரி காட்டுது. ஆக்சுவலாக 4600 வந்து நம்ம சர்வீஸ் விடணும் நம்ம ட்ராக்கோவை. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் 400 கிலோமீட்டர்ஸ் போகணும். 400 கிலோமீட்டர்ஸ் போயிடுச்சு அப்படின்னா நம்ம சர்வீஸ் விட்டுடலாம். அப்புறம் வந்து என்னென்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னா உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்னேன். இந்த மைக்குக்கும் இருங்க 6 கீரும் போட்டுறேன். மைக்குக்கும் அப்புறம் வந்து இந்த அடாப்டர், அதாவது மைக் அடாப்டருக்கு இருக்குது இல்லையா, அதாவது கோப்ரோவிலேருந்து ஒரு அடாப்டரு, அந்த அடாப்டர்லேருந்து மைக்குக்கு இன்னொரு அடாப்டர், அதுதான் இது. ஆக்சுவலாக வந்து நான் இந்த மோனோ மைக் இருக்கு இல்லையா, அதில் வர அடாப்டர் யூஸ் பண்ணேன். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில இடத்துல வந்து அந்த பிச்சு சவுண்டெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிச்சு. நான் அதை வந்து வீடியோலாம் போடல, ஆனால் டெஸ்டிங்கில் தான் இருந்துச்சு. நான் வந்து 2-3 வாட்டி டெஸ்ட் பண்ணேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு. சரி, அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அடாப்டர் வந்து வாங்கியிருந்தேன். இது என்னென்னா SE3 வந்து ரோடு மைக்ரோஃபோனில் SE3 அப்படின்ற ஒரு TRRS to TRS அடாப்டர். TRRS to TRS இந்த அடாப்டர் தான் நம்ம வந்து அமேசானில் தான் வாங்கியிருந்தோம். இதை வந்து நான் இப்போது இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மைக்கு வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரில. ஆக்சுவலாக நான் கோப்ரோ சார்ஜ் டவுன் ஆச்சு இல்லையா, அப்போ வந்து செக் பண்ணேன். ஹை ஸ்பீடிங்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் வாய்ஸ் எல்லாம் கேட்குது. இனிமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நம்ம அப்படியே மோட்டோ வ்ளாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா உங்களுடைய சப்போர்ட்டுன்றது ரொம்பவே முக்கியங்க. உங்கள் சப்போர்ட் இல்லை அப்படின்னா யாராலுமே ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் அந்தளவுக்கு நானும் கண்டென்ட் கொடுக்கணும். இனிமேல் வந்து மேக்ஸிமம் நல்ல கண்டென்ட்டு கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? இதுக்கு முன்னால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பெங்களூர் ட்ரிப்பு போனோம். பெங்களூர் எங்கே அப்படின்னா நந்தி ஹில்ஸ் போனோம். அதுவுமே வந்து சரியாக கவர் பண்ண முடியல. வாய்ஸ் வந்து சரியாக கேட்கல. அப்புறம் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. சார்ஜ் பண்ண முடியல, எக்ஸ்ட்ரா பேட்ரிஸ் இல்லை. அதனால் வந்து நம்மளால்
கண்டினியூஸாக வீடியோஸ் எடுக்க முடியல. அப்புறம் நான் போகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் பேங்க் மறந்துட்டு போயிட்டேன். அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. சரி, அப்போ வந்து நான் முடிஞ்ச ஒரு வீடியோஸ் எடுத்தேன். அதை வந்து நான் போட முடியல. நான் ஷார்ட்ஸாக வந்து போடலான்னு இருக்கேன். மியூசிக்ஸில் அந்த மாதிரி பார்க்கலாம். அதெல்லாம் போட்டு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே கைஸ், இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை, டேக் கேர். கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க இந்த மோட்டோ வ்ளாக் எப்படி இருக்குது, இந்த மோட்டோ வ்ளாக் செட்டப் எப்படி இருக்குது, இதில் ஏதாச்சும் நம்ம மாற்றணுமா என்ன ஏது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், எனக்கு இந்த மோட்டோ வ்ளாக் செட் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக கைட் பண்ணது வந்து பார்த்திங்க அப்படின்னா மிஸ்டர் ஃப்ளாஷ் அப்படின்றது தான். ஸோ தேங்க்யூ ப்ரோ. இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்களான்னு சொல்லிட்டு தெரில, பார்த்தீங்க அப்படின்னு